சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சுகுமார் சீனிவாசன் சார் அவர்களை குருவின் சார்பாக வரவேற்கிறேன். சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க சார். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே. எஸ் சார். வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். இந்த டெலிகிராம் சேனல் மூலமாக ஞானத்தை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சேனல் மூலமாக ஞானத்தை பற்றி பல தடவை பேசியிருக்கின்றோம். அது பேச பேச இன்னும் அதிகமாகத்தான் பேச வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் ஞானம் என்பது ஒன்றுமே இல்லை என்று ஞானிகள் சொல்வார்கள். ஒன்றுமே இல்லை என்று சொல்வார்கள். ஒரு ஞானியை கேட்டால், நீங்கள் ஞானம் அடைந்த பிறகு என்ன நடந்தது என்று கேட்டால் அவர் சிரித்தாராம். என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன நடந்தது, ஞானம் பெற்று விட்டீர்களே, என்ன நடந்தது எங்களுக்கு விவரமாக சொல்லுங்கள் என்று கேட்டாங்க. அதற்கு அவர் சிரித்தாராம், சிரித்து கொண்டே இருந்தாராம். பிறகு சொன்னாராம், ஏன் சிரித்தேன் என்றால், இல்லை, சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஞானம் என்பது அதுதான், ஒன்றுமே இல்லை. நீங்கள் முதலிலேயே நீங்கள் ஞானத்தில் இருக்கின்றீர்கள். நாம் எல்லோருமே மனிதர்களாக பிறந்த நாம் எல்லோருமே ஞானத்தில் தான் இருக்கின்றோம். தட் இஸ், we are already enlightened. ஆனால் அந்த என்லைட்டன்மெண்ட் ஆகிவிட்ட நிலையை நாம் உணராமல் நமது மனதினுடைய பிடியில் சிக்கிக்கொண்டு நாம் இந்த லௌகீக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதனால் நாம் முதலிலேயே ஞானம் அடைந்தவர்களாகத்தான் இருக்கின்றோம் என்ற உண்மை யாருக்கும் தெரியாமலே போய்விட்டது. இப்பொழுது ஒரு தேடுதல் மூலமாக இந்த ஞானத்தை அடைந்த பிறகு அது என்னவென்று பார்த்தால், ஏன் தேடப் போனீர்கள்? தேட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்குள்ளே அது முதலிலேயே இருக்கின்றது என்ற உண்மைதான் எங்களுக்கு புலப்பட்டது. அதனால்தான் இதை கண்டவுடன், இதை உணர்ந்தவுடன் எங்களுக்கு சிரிப்பு வந்து விட்டது என்று அந்த ஞானி சொன்னாராம். இதுதான் சொன்னார்கள். மற்றொரு ஞானியிடம் கேட்டபோது, நீங்கள் என்ன செய்து கொண்டீர்கள், ஞானம் அடைவதற்கு முன்னால் என்ன செய்து கொண்டீர்கள், ஞானம் அடைந்த பிறகு என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று இன்னொரு ஞானியிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் என்ன சொன்னார், நான் தினமும் காலையிலிருந்து காலை கடன்களை முடித்து விட்டு காட்டுக்கு செல்வேன், விறகு வெட்டி எடுத்துட்டு வந்து அதை கிராமத்திலே வந்து விற்று காசாக்குவேன். பிறகு அதை வைத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தோம். ஸோ தினசரி என்னுடைய வேலை இதுதான். காட்டுக்கு செல்வேன், மரம் வெட்டுவேன், திரும்ப வந்து விடுவேன், விறகு எடுத்துக்கொண்டு வந்து விடுவேன். இதுதான் என்னுடைய தினசரி வாழ்க்கை முதலில். இப்பொழுது ஞானம் பெற்ற பிறகு நான் என்ன செய்கின்றேன் என்றால், அதே தான் செய்கின்றேன். காட்டுக்கு செல்கின்றேன், மரத்தை வெட்டுகின்றேன், விறகை எடுத்துக்கொண்டு வருகின்றேன், அதை விற்று காசாக்குகின்றேன், வாழ்க்கையை வாழ்கின்றேன் என்று சொன்னார்கள். இவர்களுக்கு கேட்டவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னவென்றால், அப்பொழுதும் அதை தான் செய்தீர்கள், இப்பொழுதும் அதை தான் செய்கின்றீர்கள், என்ன வித்தியாசம்? அது அந்த ஞானி என்ன சூசகமாக என்ன சொன்னார் என்றால், ஞானம் நமக்குள்ளே முதலிலேயே இருக்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது நாம் செய்யும் செயல்கள் மாறுபட்டு போறதில்லை. நாம் செய்கின்ற செயல்கள் எப்பொழுதுமே இயற்கையாகவும் உத்தமமாகவும் இருந்தால் அது பாட்டும் அந்த செயல்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் எனக்குள்ளே இருக்கும் ஞானம் தனக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு விட்டது. தட்ஸ் ஆல். ஐ பிகேம் அவேர் அப்படி என்று சொல்வார்கள். ஐ பிகேம் அவேர் ஆஃப் மை ஓன் என்லைட்டன்ட் ஸ்டேட். நான் முதலிலேயே ஞானம் அடைந்த நிலையில் தான் இருக்கின்றேன் என்பதை நான் உணர்ந்து விட்டேன் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். அதனால்தான் ஞானிகள் ஞானம் பெற்ற பிறகு சில இடங்களிலே சில ஞானிகளுக்கு என்ன சொல்வது என்றே தெரியாது. என்னால் அந்த ஞானம் அடைந்த நிலையிலே அவர்கள் அடைந்த ஆனந்தத்தை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது என்று சொல்வார்கள். அந்த ஆனந்தம்தான், அந்த மகிழ்ச்சி தான் உண்மையான ஆனந்தம், பேரானந்தம். அந்த ஆனந்தத்தை வார்த்தையாலே விவரிக்க முடியாது. பிறகு எவ்வாறு மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது என்று சொல்வார்கள். இதைத்தான் சித்தர்களும் சொல்வார்கள். அவர்கள் தவத்தின் மூலமாக அடைந்த பலன் மூலமாக 1 கோடி சூரிய பிரகாசத்தை கண்டதாக சொல்வார்கள். 1 கோடி சூரிய பிரகாசம். அப்போ 1 கோடி சூரியன் இருந்தால் அதனுடைய வெளிச்சம் எவ்வாறு இருக்கும் நம்மளால் பார்க்க முடியுமா? ஒரு சூரியனை பார்ப்பதற்கு கண்கள் கூசுகின்றது. அப்படி இருக்கும்போது 1 கோடி சூரிய பிரகாசம் இருந்தால் என்னவாகும்? அப்போது அத்தகைய நிலை,
அந்த உணர்வு நிலை எவ்வாறு இருக்கும் என்றால், நாம் முற்றிலுமாக தொலைந்து போய் விடுவோம். நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நான், அந்த ஈகோ என்பது முற்றிலுமே தொலைந்து போய்விடும். அதுதான் நம்முடைய உண்மையான அர்த்தமாக இருக்க முடியும். 1,00,00,000 சூரியன் பிரகாசித்தால் நம்மால் எதிரிலே நிற்கவே முடியாது. அதை எவ்வாறு காண்பது? அதுவும் இந்த ஊனமுற்ற இந்த கண்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த கண்கள் பார்க்கக்கூடிய சக்தி உண்டு. நமக்கே ஒரு மிகவும் பிரகாசமான ஒரு ஒளியை கண்டால் கண்கள் கூசுகின்றன. அதை தாண்டி நம்மால் பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அது பார்க்கக்கூடிய சக்தி அந்த கண்களுக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது 1,00,00,000 சூரியனை பார்த்தால் என்னவாகும்? ஸோ மேபி அது அவர்கள் சொல்வது ஒரு ஓமையாக இருக்கலாம். அப்படித்தான் இருக்க வேண்டும். ஓமையாகத்தான் இருக்கும். அந்த ஓமையின் மூலமாக என்ன சொல்ல வருகின்றார் என்றால், அந்த பிரகாசத்தின் முன்னால் நீ ஒன்றுமே இல்லை, நீ சுத்தமாக தொலைந்து போய் விடுவாய். நீ என்பது உன்னுடைய நான் என்ற அகங்காரம், அந்த ஈகோ, அது தொலைந்து விடும் என்பதற்காகத்தான் அதை அவ்வாறு அவர்கள் உண்மையோடு சொன்னார்கள் என்று சொல்லலாம். அதனால ஞானம் என்பது நமக்குள்ளே இருக்கின்றது என்பது ஒரு மகாபெரிய உண்மை. அதை நாம் தெரியாதனால்தான் எல்லா இடங்களும் தேடி சென்று கொண்டு இருக்கின்றோம். அதனால்தான் சில ஞானிகள் சொல்வார்கள், தேடி போக வீடு இல்லை என்று சொல்வார்கள். There is no place to go in search. எங்கே போய் தேடுவது? ஒரு ஒரு சிறிய கதை. ஒரு திருடன் இருந்தால், அந்த திருடன் பொருட்களை திருடி விற்பது அவன் வழக்கம். ஒரு தடவை அவன் திருடிய பிறகு இந்த தடவை நாம் பிடிபடக்கூடாது, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நாம் பிடிபட்டு விடுகின்றோம். அதனால் பிடிபடக்கூடாது என்பதற்காக யோசித்தான், எங்கே போய் மறைந்து கொள்ளலாம் என்று. பிறகு அவனுக்கு திடீரென்று ஒரு ஐடியா வந்தது. என்ன என்று அந்த ஐடியான்படி அந்த இடத்துக்கு சென்று பதுங்கிக் கொண்டான். அங்கே நிறுந்து கொண்டான். இருந்த பிறகு அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. போலீஸ்காரர்களால் அவன் எங்கே இருக்கின்றான் என்று கண்டுபிடிக்கவே முடியவில்லை. எவ்வாறு அது நடந்தது? அதற்கு முன்னாலே அவன் எல்லா இடங்களும் எங்கு சென்று மறைந்தாலும் போலீஸ்காரர்கள் எப்படியோ தேடி கண்டுபிடித்து அவனை பிடித்து விடுவார்கள். ஆனால் இந்த தடவை அவனை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு எங்கே போய் ஒளிந்திருந்தான்? அவன் போலீஸ் ஸ்டேஷனிலே மறைந்து கொண்டான் என்று சொல்வார்கள். போலீஸ் ஸ்டேஷனிலே சென்று அங்கேயே இருந்து கொண்டான், உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டான். ஆனால் அங்கே போலீஸ்காரர்கள் எங்கே தேடுவார்கள்? வெளியிலே தேடுவார்கள். ஏன்னால் அவர்கள் இருக்கும் இடத்திலே யாரும் திருடர்கள் இருக்க வாய்ப்பு இல்லை என்பது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் அவர்கள் வெளியிலே தான் தேடுவார்கள். அதனால் இவன் மிகவும் சுதந்திரமாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருந்தான். ஆனால் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்வார்கள். இதைத்தான் ஓமையாகவும் சொல்வார்கள். எங்கே இருந்தால் கண்டுபிடிக்க முடியாதோ அங்கே சென்று இருந்தால் அதை கண்டுபிடிக்க முடியவே முடியாது என்று. இதையே இன்னொரு விதமாகவும் சொல்லுவார்கள். கடவுள் மனிதனை படைத்த பிறகு என்னுடைய இது ஒரு கதைகள், இதில் மிகவும் உண்மைகளை தேட வேண்டாம். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை மட்டும் பார்க்கலாம். நான் இவ்வாறு படைத்து விட்ட பிறகு நான் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்ள விரும்புகின்றேன், என்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது, ஆனால் நான் எங்கே சென்று இருப்பது என்று யோசித்தாராம். ஏனெனில் மனிதன் மறுபடியும் என்னிடம் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் இதை கொடு என்று எல்லா மக்களும் கேட்க ஆரம்பித்தால் என்ன ஆகும்? தொந்தரவு தான் அதிகமாகும். ஆனால் அவர் என்ன யோசித்தாராம்? எங்கேயா போய் மறைந்து கொள்ள வேண்டும் என்று. எங்கே யோசிக்கலாம் என்று தன்னுடைய சக தேவர்களை கேட்டபோது, நீங்கள் இமயமலைக்கு சென்று விடுங்கள், அங்கே இருந்தால் யாரும் வரமாட்டார்கள் என்று. கொண்டாரம் இல்லை, அங்கே இருந்தாலும் ஒரு ஹில்லாரி போன்ற மனிதர்கள் என்னை தேடி கண்டுபிடித்து விடுவார்கள், அதுவும் சரியில்லை. பிறகு கடலுக்கு ஆழமாக சென்று விடுங்கள், இல்லை அங்கே சென்றாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன கருவிகளை வைத்துக்கொண்டு ஆழத்துக்கே அங்கே கண்டுபிடித்து விடுவார்கள் என்று இவர் சொன்னாராம். பிறகு என்னதான் செய்வது? அப்பொழுதுதான் ஒரு மிகவும் வயதான தேவர் அவர் சொன்னாராம், நீங்கள் யாரை படைத்தீர்களோ அவர்களுக்குள்ளே சென்று மறைந்து கொள்ளுங்கள். யாரை படைத்தீர்களோ அவருக்குள்ளே சென்று மறைந்து கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களை யாருமே கண்டுபிடிக்க முடியாது என்று சொன்னாராம். இதை கேட்ட கடவுள் மிகவும் ஆச்சரியப்பட்டார். மிகவும் பிரமாதமான ஐடியாவாக இருக்கிறது என்று. அன்றிலிருந்து மனிதனுக்குள்ளே கடவுள் சென்று தன்னை மறைத்து கொண்டார் என்று சொல்லப்படும். இது ஒரு கதை. இதற்கு பெரிய அர்த்தம்லாம் கிடையாது, இதை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அதனுடைய சாரம் என்னவென்றால், கடவுள் மனிதனுக்குள்ளே இருக்கின்றார், அவ்வளவுதான். கடம் பிளஸ் உள் என்பதுதான் கடவுள். கடம் என்பது உடம்பு, உள் என்பது உள்ளே. கடம் பிளஸ் உள் கடவுள். ஆனால் மனிதனுக்குள்ளே தான் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் தான் மனிதன்
ஒரு புறம்போக்காக வெளியிலே தேடிக்கொண்டிருக்கின்றான். எல்லா மனிதர்களுமே புறம்போக்குகளாகத்தான் இருக்கின்றோம். என்ன புறம்போக்குகள் என்று சொல்லுகின்றீர்களே என்ற கோபம் வரலாம். அது அந்த அர்த்தத்தில் அல்ல. மனிதர்கள் அவர்கள் எப்பொழுதுமே வெளியிலேயே தங்களுடைய மனதை செலுத்தி கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். புறத்திலே புறத்திலே வெளியிலே போக்கி மனதை போக்கி வெளியிலேயே எல்லா செயலும் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் சென்று உள்ளே என்ன இருக்கின்றது, தன்னை இயக்கும் இறை சக்தி எங்கு இருக்கின்றதா என்றெல்லாம் அவர்கள் தேடுவதே கிடையாது. அதனால்தான் மனிதர்கள் எல்லோருமே புறம்போக்குகள் என்று சில ஞானிகள் சொல்வார்கள். புறம்போக்கு என்று சொன்னால் எல்லோரும் கோபம் வந்துவிடும். ஆனால் உண்மையிலே அதனுடைய அர்த்தம் எல்லா மனிதர்களும் தங்களுடைய மனதை வெளிப்புறத்திலே செலுத்திக் கொண்டிருக்கிறோம். வெளிப்புற விஷயங்களை தானே பேசுகின்றோம். வெளிப்புற விஷயங்களை தவிர நமது மனது அகமுகமாக பயணம் செய்வதே கிடையாது. அதாவது உள்ளுக்குள் என்ன இருக்கின்றது என்பதை தேடுவதற்காக ஒரு தேடுதலையே யாருமே கற்றுக் கொடுக்கவும் இல்லை. அவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒரு தூண்டுதலையும் உண்டாக்கவில்லை. அவ்வாறு நாம் செய்யவும் இல்லை. அதனால் என்னவாயிற்று என்றால் நாம் எல்லாவற்றிலுமே வெளியிலேயே தேடிக்கொண்டிருக்கின்றோம். எது வேண்டுமென்றாலும் வெளியிலே தான் தேடுகின்றோம். உள்ளே தேடவே இல்லை. உள்ளே தேடினால்தானே நாம் நம்முடைய மூலம், நம்முடைய ஞானம் எங்கிருக்கின்றது என்று தெரிய வரும். நம்ம இயக்குகின்ற இறை சக்தி எங்கிருக்கின்றது என்று தெரிய வரும். அவ்வாறு தேடவே இல்லையே. அவ்வாறு தேடாததினால்தான் நாம் இன்று இத்தகைய துன்பங்களை உலகில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு வசதியான வாழ்க்கை இதுவரை அடைய முடியாத அளவுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு விஞ்ஞான முன்னேற்றத்தால். இத்தகைய முன்னேற்றம் கடந்த நூற்றாண்டுகளிலே கிடையாது. இப்பொழுது நாம் அடைந்திருக்கின்ற முன்னேற்றம் எல்லாவற்றையுமே நமது ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கின்றது போல இருக்கின்றது. அவ்வாறு தான் செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லா துறைகளிலுமே முன்னேற்றம். அந்த முன்னேற்றம் எவ்வாறு வந்தென்றால் நாம் வெளியிலே தேடுகின்றோம். ஒரு விஞ்ஞானத்தின் மூலமாக ஆராய்ச்சி செய்து நுணுக்கமாக கண்டுபிடித்து எல்லாவற்றையுமே ஒரு சிறிய பொருளாக மாற்ற முடியுமா என்று கண்டுபிடித்து அதை கூர்மையாகவும் நுண்ணறிவோடும் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான இயந்திரங்களையும் படைத்து விட்டோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹேஸ் இம்ப்ரூவ்ட் லைக் எனிதிங். அப்பொழுது இத்தகைய வசதி வாய்ப்புகளோடு மனிதன் வாழ்கின்ற பொழுது இன்றும் மனிதன் ஒரு கவலையோடும் துன்பத்தோடும், மனிதன் என்றால் ஒரு மனிதன் அல்ல, உலகம், சமுதாயம் கவலையோடும் துன்பத்தோடும் போர்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மனிதர்கள் தங்கள் போடும் சண்டைகள், போர்கள், நாடுகளுக்குடைய நடக்கக்கூடிய போர்கள் மூலமான ஆயிரக்கணக்கான பேர்கள் அவதிப்படுகின்றார்கள். லட்சக்கணக்கான பேர் தங்கள் இருக்கும் இடத்திலிருந்து வெளியேற்றப்படுகின்றார்கள். லட்சக்கணக்கான பேர் கொல்லப்படுகின்றார்கள். இதே தானே நடந்தது. ஹிட்லருடைய காலத்திலே ஒரு 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். வியட்நாமிலே லட்சக்கணக்கான பேர்கள் நாடின் வெளியேற்றப்பட்டார்கள். ஸ்ரீலங்காவிலே போர்கள் நடந்தது, அங்கே லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள். ஆப்கானிஸ்தானிலே, ஈராக்கிலே, ரஷ்யாவிலே புரட்சி என்ற பெயரில் லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது அந்த முன்னேற்றம் என்று அந்த காலத்திலிருந்து அதே தான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக சொல்ல வந்தேன். ஒரு அரசர்கள் ஆண்ட காலத்திலிருந்து போர்கள் நடந்தன, இன்றும் போர்கள் நடக்கின்றன. போர்கள் இல்லாத நாளே கிடையாது. ஆயிரக்கணக்கான வருடங்களாக போர்கள் இல்லாத நாட்களே கிடையாது. நாம் மனிதர்கள் அமைதியாக ஒருவருக்கொருவர் ஒரு ஆன்மீகத்தோடு வாழ்ந்தோம் என்ற பேச்சு ஒரு நாள் கூட சொல்ல முடியாது. அப்படித்தான் இருக்கின்றது. இது நாம் முன்னேற்றம் என்று சொல்ல முடியுமா? சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் என்றெல்லாம் பீத்திக் கொண்டிருக்கின்றோமே, இந்த முன்னேற்றத்தின் மூலமாக என்ன நடந்திருக்க வேண்டும்? நாம் அகமுகமாக பயணம் செய்திருந்தோமானால், வெளியிலே புறம்போக்காக தெரியாமல், மனதை செலுத்தாமல், அந்த மனதை யூட்டர்ன் போட்டு உள்ளே சென்று ஆராய்ந்து உள்ளுக்குள் என்ன இருக்கின்றது, நாம் யார் என்று கண்டுபிடித்தோமானால், தன்னை அறிந்தோமானால் இத்தகைய முன்னேற்றம் உள்ளுக்குள்ளேயும் நடந்திருக்கும் அல்லவா? அப்படி உள்ளுக்குள் முன்னேற்றம் நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்றால், நம்மை சூழ்ந்து, நமக்குள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறை உணர்வுகள் அத்தனையுமே அழிந்து போயிருக்கும். அதுதானே முன்னேற்றம். ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னே மனிதன் இருந்த பொழுது அப்பொழுதும் கோபம் இருந்தது. எதிர்மறை உணர்ச்சிகள், கோபம், பயம், துக்கம், வஞ்சகம்,
ஏளனம், ஏமாற்றுதல் எல்லாமே இருந்தது. வள்ளலார் அவருடைய பாடலிலே பாடுவார், என்ன பாவம் செய்தேனோ நான் என்று. அப்பொழுது அந்த பாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 42 பாவங்களை சொல்வார். நற்றாற்றில் நண்பனை கைவிட்டேனோ, மற்றவர்கள் மனைவியை கவர்ந்தேனோ, பசித்த ஏழைக்கு உணவு கொடுக்காமல் ஏமாற்றேன் என்றெல்லாம் வரிசையாக ஒரு 42 பாவங்களை பாடினார். அவ்வளவும் அப்பொழுது நடந்து கொண்டிருந்தது. அதனால் தான் அவர் அவ்வாறு பாடினார். என்ன பாவம் செய்தேனோ அவர் செய்யவில்லை. தயவு செய்து தப்பாக எடுத்துக்கொள்ளுகிற, வள்ளலார் செய்யவில்லை. வள்ளலார் பாடல் மூலம் நாம் மக்கள் என்ன செய்கின்றோம் என்பதை அவர் சொன்னார், வெளியிலே சொன்னார். ஓகே, ஸோ அத்தகைய பாவங்களை நாம் அப்பொழுது செய்து கொண்டிருந்தோம். அத்தகைய எதிர்மறை உணர்ச்சிகளை அப்பொழுதும் இருந்தது. ஆனால் முன்னேற்றம் உள்ளுக்குள்ளே நடந்திருந்தால் இத்தகைய எதிர்மறை உணர்ச்சிகள் அந்த ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இருந்த மனிதனை விட இப்பொழுது மனிதன் புதுவிதமாக மாறி உள்ளுக்குள் எத்தகைய நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பான். அப்பொழுது உள்ளுக்குள் அன்பு மட்டும்தான் இருக்கும். எந்தவித எதிர்மறை உணர்ச்சிகளும் இருக்காது. அதுதானே முன்னேற்றம். கட்டை வண்டியில் அன்றைக்கு சென்றோம், இன்றைக்கு சந்திரனுக்கு செல்கின்றோம், ஸ்பேஸில் செல்கின்றோம். பல்வேறு முன்னேற்றம், பயங்கரமான முன்னேற்றம். வெளி உலகத்திலே வசதி வாய்ப்புகள், பயங்கரமான வசதி வாய்ப்புகள், இதுதான் முன்னேற்றம். அப்பொழுது உள்ளுக்குள்ளே முன்னேற்றம் நடந்திருந்தால் இத்தகைய எதிர்மறை உணர்ச்சிகள் அத்தனையும் தொலைந்து போய் இருக்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கு தொலைந்து போயிருக்க வேண்டும் அல்லவா? அதுதானே முன்னேற்றமாக இருக்க முடியும். வெளியிலே வளர்ந்து விட்டோம், உள்ளே வளரவில்லை. என்னவாகின்றது? எப்படி ஒரு ரயில்வே ட்ராக், அந்த ரயில் 2 ரயில் தண்டவாளங்கள் இருக்க வேண்டும். அதிலே ஒரு தண்டவாளம் மட்டும் வளர்ந்து இருக்கின்றது, இன்னொரு தண்டவாளம் குட்டையாக இருக்கின்றது. இதில் ரயில் செல்லுமா? செல்லாது, விபத்து நடக்கும். அதுதான் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் வெளியிலே வளர்ந்து விட்டோம், உள்ளே வளரவில்லை. அதனால் என்ன நடக்கின்றது? நம்மை சுற்றி ஆயிரக்கணக்கான துன்பங்கள், அவலங்கள், தீமைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு கனவிலே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏனெனில் அகத்திலே நாம் பயணம் செய்யவில்லை, அகத்திலே நாம் உண்மையை கண்டுபிடிக்கவில்லை. நான் யார் என்று தெரிந்து கொள்ளவில்லை. இத்தகைய தன்னை அறியும் ஞானம், இந்த சுய அறிவு என்கின்ற நாலேஜ், அறிவு என்பது குழந்தைகளிலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. எவ்வாறு வளர்ந்தோம், என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். சுலபமான வழி, இறைவனை வணங்கு, உனக்கு வேண்டியதை கேளுங்கள், கொடுக்கப்படும், திறக்கப்படும். இதுதான் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சொல்லவில்லை, எல்லா மதங்களிலும் அதே தானே. பிரார்த்தனை செய்ய, உனக்கு வேண்டியதை கேள், இறைவன் உனக்கு அருள்வார் என்று தானே சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதையே தான் நாம் இன்றும் நம்பிக்கொண்டு அதையே தானே செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அவ்வாறு செய்த பிரார்த்தனைக்கு பலன் கிடைத்ததா என்று யோசித்து பார்த்தோமானால் இருக்காது. ஏனெனில் இந்த உலகம், இந்த படைக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு இந்த உலகம் நடக்க வேண்டும். இந்த விதிகளுக்கு உட்பட்டு மனிதர்கள் வாழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த இறப்பு பிறப்பு என்ற ஒரு வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டிருக்கின்றது. இந்த விதிகளின்படி அவர்கள் நடந்தார்கள் என்றால் என்ன முடிவுகள் கிடைக்கும், என்ன எதிர்பார்க்கலாம் என்றெல்லாம் விதிக்கப்பட்டு விட்டது. தீதும் நன்றும் பிறதரவாரா என்று ஏன் சொல்லப்பட்டது என்றால், நான் என்ன அனுபவிக்கின்றனோ என்பதும் துன்பமும் அது மற்றவர்களால் அல்ல, என்னால் தான் நடந்தது. எனக்கு நானே தான் அதுக்கு நான் சொந்தத்திலே சூனியம் வைத்துக் கொண்டு என்று சொல்வார்கள். அதே போல நான் செய்ததனுடைய கர்மத்தை, பலனை நான் இப்பொழுது அனுபவிக்கின்றேன் என்ற எண்ணம் யாருக்கு அந்த உணர்ந்தாலும் மற்றவர்களை அவர்கள் குறையே சொல்ல மாட்டார்கள். இவர்களால் தான் எனக்கு அந்த துன்பம் நேர்ந்தது என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். அதாவது அவளால் நேரவில்லை, என்னாலே தான் நடந்தது, ஆனால் அது அவர் கருவியை, அவ்வளவுதான், அவர் மூலமாக நடந்தது என்ற ஒரு உண்மைதான் உங்களுக்கு தெரிய வரும். அப்படிப்பட்ட ஒரு அறிவு கிடைத்தால் நமது வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் நம் மன அமைதியோடு வாழக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வரும். நடக்கின்றதை ஏற்றுக்கொண்டோமானால் மனதனுடைய போராட்டம் விலகிவிடும். மனதிலே இந்த போராட்டம் நடக்காது. மனத்திலே அந்த கான்ஃப்ளிக்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பேதம், ஒரு பிரிவு உண்டாகாது. அது மற்றவர்களுடைய நம்மை சுமூகமாக பழக வைக்கும், அமைதியோடு, அன்போடு பழக வைக்கும்.
என்ன நடக்கின்றது, ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்திலே என்ன நடக்கின்றது, சில நிகழ்ச்சிகள் நடக்கின்றன என்றால் அந்த நடந்த நிகழ்ச்சிகளை அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொண்டார்களானால் அவருடைய மனதிற்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் நடந்து விட்டது என்று ஏற்றுக்கொண்டனால அந்த குடும்பத்திலே ஒரு பிரச்சனை உண்டாகாது, ஒருவருக்கொருவர் சண்டையிட மாட்டார்கள். சமுதாயத்திலும் அப்படித்தான் நடந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுதல். ஏனெனில் நடந்த விஷயம் எதனால் நடக்க வேண்டுமோ அதனால் நடந்திருக்கின்றது. அது எதனால் நடந்தது என்றால் இறை நியதிப்படி நடந்திருக்கின்றது. அதை நாம் கர்ம விதிகள் என்று சொல்லுகின்றோம். அந்த நீதிகள் படி நடந்தால் அவ்வாறு தான் நடந்தது, அவ்வாறு நடந்தனுடைய பயனை நாம் அனுபவிக்க வேண்டியதுதான் என்று ஏற்றுக்கொண்டோமானால் நம் மனதிலே துன்பமே இருக்காது, ஒரு போராட்டமே இருக்காது, ஒரு ஸ்ட்ரெஸ் அல்லது டென்ஷன் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் அல்லவா, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. பிகாஸ் யூ ஹவ் அக்செப்டட். தோல்வியை நாம் தோல்வி என்று சொல்ல வேண்டாம், நடப்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஒரு போட்டியிலே ஒரு இருவர் போட்டி போடும்பொழுது போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னாலே போட்டி இரண்டாவது நபர் முதல் நபரிடம் ஐயா நீங்கள் தான் வெற்றியாளர் என்று நான் உணர்ந்து கொண்டேன், நம்புகின்றேன் என்று சொல்லிவிட்டால் இங்கே போட்டியே இருக்காது, சண்டையே இருக்காது. அவர்தான் நடக்கின்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அது அகமுக முன்னேற்றம் அவ்வாறு தான் நடக்கும். அந்த ஈகோ என்பது தொலைந்துவிடும். அந்த ஈகோ என்பது தொலைவதுதான் ஞானத்திலே ஒரு முதல் படி, அதுதான் கடைசி படியும் கூட. அதனால தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லுவார், த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப் என்று. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அந்த முதல் படி என்பது என்ன, தன்னுடைய ஈகோவை தொலைப்பது தான். நான் யார் என்றை தொலைப்பது தான் அந்த முதல் படி. அதைத்தானே ரமணரும் சொன்னார், நான் யார் என்று விசாரணை செய்யுங்கள், அதுதான் முதல் படி, அதுதான் கடைசி படியும் கூட. வேறு படிகளே கிடையாது. அந்த நான் யார் என்பது மூலமாக நீங்கள் விசாரம் செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கே உண்மை தெரிய வந்துவிடும். த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப், த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃப்ரீடம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. ஸோ அப்பொழுது நாம் எதற்கு முக்கியத்தை கொடுக்க வேண்டும் ஞான மார்க்கத்தில் என்றால், ஈகோவை, தன்னுடைய அகங்காரத்தை அல்லது நான் என்பதை அழிக்க வேண்டும். நான் என்று சொல்லப்படுவதே கிடையாது. அது நாம் பல்வேறு விதமாக சொல்லிக்கின்றோம். எவ்வாறு நான் என்று சொல்லப்படுகின்ற நான் என்பது என்ன, நான் எனது மனமா? கேள்விகள் கேட்டோம், பதில் கிடைக்கவில்லை. இல்லை, எனது மனம் சுயமாக இயங்குகின்றது, அது நாம் சொல்வதை கேட்பதே கிடையாது. இரண்டாவது உடல், இந்த உடல் என்னுடைய உடலா என்றால் இல்லை, நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அது என்னுடைய உடல் என்று. இல்லை, அது நமக்கு கடனாக கொடுக்கப்பட்டது, அது சுயமாக இயங்குகின்றது. யார் கொடுத்தார்களோ அதையே அவர்களுக்கு நாம் திருப்பி கொடுக்க வேண்டும். இயற்கை நமக்கு கொடுத்தது இயற்கைக்கு திருப்பி அளித்து விட வேண்டும், அதுதான் நியதி. இந்த உடலுக்கு நாம் சொந்தம் கொண்டாட முடியாது, ஏனெனில் அது நான் சொல்வதை கேட்பதில்லை, அது சுயமாக இயங்குகின்றது. அப்பொழுது இந்த மனமும் நான் இல்லை, இந்த உடலும் நான் இல்லை. ஆன்மா என்பது எனக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது தெரியாது. நான் ஒரு சாதாரண மனிதன், ஞானி அல்ல. ஆன்மா இருக்கின்றது சொல்கின்றார்கள், ஆனால் நம்புகின்றேன் இருக்கின்றது. ஏனெனில் உள்ளே ஒரு சக்தி இயங்கிக் கொண்டிருக்கின்றது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அதனால் அங்கே ஒரு சக்தி தேவைப்படுகின்றது, அந்த சக்தி தான் ஆன்மா என்றெல்லாம் நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றோம். அதை நாத்திகர்கள் இல்லை, அது இயற்கை என்று சொல்வார்கள், இருந்து விட்டு போகட்டும். அதை என்ன அவர்கள் நம்புகின்றார்கள், அவர்கள் நம்பட்டும். நாம் என்ன நாம் அதை நம்புவோம். ஆன்மா see, there is, unless there is a cause, there is no effect. இது காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி என்று சொல்லுவோம். ஒரு காரணம் இருக்க வேண்டும், அந்த காரணம் இருந்தால்தான் ஒரு காரியம் நடக்கும். காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. ஒரு காரணம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை உறுப்புகளும் எதனால் இயங்குகிறது என்ற ஒரு சிறிய கேள்வி கேட்டால் யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. ஆத்திகர்களாலையும் சொல்ல முடியாது, நாத்திகர்களாலும் சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ளே அந்த சக்தி இருக்கின்றதா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கின்றது. நாம் கடவுள் என்று சொல்லுகின்றோம், கடவுள் உள்ளுக்குள்ளே இருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். ஆனால் கேள்வி எழுகின்றது என்னவென்று, கடவுள் உள்ளுக்குள் தான் இருந்து கொண்டு மனிதனை இயக்க வேண்டுமா? இறைவன் மனிதனுடைய உடலுக்குள் இருந்து கொண்டுதான் மனிதனை இயக்க வேண்டுமா என்று கேட்டோமானால் அதற்கு பதில் சரியாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்றைய ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியிலே நாம் வீட்டிலே பயன்படுத்துகின்ற ஒரு சாதாரண ரிமோட், ஒரு டிவி அல்லது ஒரு ஸ்பீக்கர், ஒரு ஆம்பிளிஃபையர், ஒரு மியூசிக் சிஸ்டம், எதையா இருந்தாலும், லைட்டிங், எனிதிங், ஒரு ரிமோட், ஏசி ரிமோட் மூலமாக செயல்பட வைக்கின்றோம்.
அதையே வெளி உலகத்தை எடுத்து சொன்னால், இப்பொழுது நடந்த ஒரு ஒரு ஆபரேஷன் சிந்தூர் இதிலே நமது படைகள் ஒரு ரிமோட் மூலமாக ட்ரோன்களை இயக்கி எதிரிகளினுடைய இடங்களை அழித்தார்கள் என்றெல்லாம் படித்திருக்கோம். அதுதான் நடந்தது. ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஒரு ட்ரோன்களை இயக்க முடியும், ஆயுதங்களை இயக்க முடியும், லேசர்களை எல்லாவற்றையுமே இயக்க முடியும் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். அப்பொழுது மனிதன் எனக்கு இருக்கின்ற இந்த ஒரு சிற்றறிவை வைத்துக்கொண்டு இத்தகைய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து அது ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இயக்கி கொண்டிருக்கிறான் என்றால், இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் எவ்வளவு பேரறிவாளன், எவ்வளவு ஒரு பேரறிவாளன், அது வார்த்தையில விவரிக்க முடியாது. அது ஒரு சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லலாம். அவன் அத்தகைய இன்டெலிஜென்ஸ் உடையவன். இந்த சாதாரண மனிதனை போல அவனை விட பன்மடங்கு அதிகமாக ஒரு ரிமோட் மூலமாக ஒவ்வொரு மனிதரையும் இயக்க முடியாதா? கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருந்து கொண்டுதான் அவனை இயக்க வேண்டுமா? பிரபஞ்சத்திலே எங்கேயோ இருந்து கொண்டு எல்லா மக்களையும் இயக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்காதா? அப்போது ஏன் நாம் உள்ளுக்குள்ளே இருக்கின்றது என்று சொல்லுகிறோம்? ஆனா உள்ளுக்குள்ளே இருக்கின்றது தெரியவில்லை. சொன்னார்கள், நாம் நம்புகின்றோம். நம்ம நம்பிக்கை தான் நமக்கு உண்மையிலே ஒரு 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 சந்தோஷத்தை கொடுக்கின்றது. அவ்வாறு நம்பவில்லை என்றால் பிறகு கேள்வி எழும். அந்த கேள்விக்கு நாம் பதிலை தேட வேண்டாம். அது நமக்கு கிடைக்கலாம். எப்பொழுது கிடைக்கலாம்? நாமே சுயமாக ஒரு அறிவு பெற்றோமானால், அதாவது when we become enlightened, நமக்கு அந்த ஒரு செல்ஃப் நாலேஜ் என்று சொல்லப்படுவது நமக்கு அருளப்பட்டால் நமக்கு அதற்கு உண்டான பதில் கிடைக்கலாம். ஆனால் இப்பொழுதுக்கு அந்த கேள்வி இருக்கின்றது. கடவுள் உள்ளுக்குள்ளே இருந்துதான் இயக்க வேண்டுமா? கடவுள் இங்கே தான் இருக்கின்றார், எல்லா இடத்திலும் இருக்கின்றார், எல்லாம் சொல்லிவிட்டார்கள். ஓகே, எல்லா இடத்திலும் இருக்கின்றார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் என்னை இயக்குவதற்கு என்னுடைய இருதயம் அல்லது நுரையீரல் அல்லது சிறுநீரகம், லிவர் இவையெல்லாம் இயங்குவதற்கு உள்ளுக்குள்ளே ஒரு சக்தி இருந்து தான் இயக்க வேண்டுமா? ரிமோட் மூலம் இயக்கப்படாதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. போகட்டும், அது இருந்து கொண்டே இருக்கட்டும். ஸோ அப்பொழுது அத்தகைய முன்னேற்றம் நமக்கு கிடைத்தால், அத்தகைய முன்னேற்றம் கிடைத்தால் நாம் இந்த உலகத்திலே அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். ஆனால் தான் எல்லா ஞானிகளுமே அதை வற்புறுத்தி சொல்லிக்கின்றார்கள். உன்னை நீ அறிந்து கொள். நோ தை செல்ஃப், நோ யுவர் செல்ஃப். உன்னை நீ தெரிந்து கொள். உன்னை நீ அறிந்தால், தன்னை அறிந்து இன்பமுற ஒரு வெண்ணிலாவே, எனக்கு ஒரு தந்திரம் தான் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று வள்ளலார் பாடுவார் என்று பாடுவார். தன்னை அறிந்தற தனக்கு ஒரு கேடு இல்லை என்று திருமூலர் பாடுவார். கேடு என்றால் மரணம். தன்னை அறிந்தால் தனக்கு மரணம் கிடையாது என்று சொல்லுகின்றார். அவர் தான் இல்லை சொல்லுகின்றார். வள்ளுவரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்லுகின்றார்? தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது என்று சொல்லுகின்றார். அதாவது அதற்கு சாதாரண அர்த்தம் அது நிறைய நூலில் இருக்கின்றது. ஆனால் உண்மையான ஞான அர்த்தம் என்னவென்றால், உள்ளுக்குள்ளே சென்று பார்த்தோமானால், தனக்கு ஓமை இல்லாதவன் யார்? அதாவது யாரையோடையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரே ஒரு நபர் யார் என்றால் கடவுள் தான், இல்லையா? யாருமே ஒப்பிட முடியாது கடவுள். ஸோ தனக்கு ஓமை இல்லாதவன், அவனுடைய தாள் சேர்ந்தால், அவனுடைய அடியை சேர்ந்தால்தான் அவனுடைய அடியை சேராதவர்களுக்கு இந்த மனக்கவலையை மாற்ற முடியாது, கவலையை அழிக்க முடியாது என்று சொல்வார்கள். இப்பொழுது இறைவனுடைய அடி சேருவது என்பது நமக்கு தெரியும். எப்பொழுது என்றால் இறந்த பிறகு, இல்லையா? இறந்த பிறகுதான் நாம் பார்த்திருக்கின்றோம். எல்லா இடத்துலையும் சொல்வார்கள், சிவலோக பதவி அடைந்தார், இறைவனடி சேர்ந்தார், கர்த்தருக்குள் ஐக்கியமானார் என்றெல்லாம் என்னென்னோ சொல்வார்கள். எல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்லுகின்றார்கள். நாம் அதை பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அது கிடையாது, உண்மையிலே கிடையாது. பட் இறைவனடி சேருவது என்பது இறந்த பிறகுதான் என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதைத்தான் சொல்ல வந்தோம். ஆனால் இங்கே என்ன ஒரு சிக்கல் என்றால், இறந்த பிறகு மனக்கவலை ஏது? இறைவனடி சேர்ந்தால்தான் மனக்கவலை போகும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். ஆனால் இறைவனடி சேர்வது இறந்த பிறகு அடைவது. இறந்த பிறகு மனக்கவலை எங்கிருந்து வரும்? அப்பொழுது இந்த குறளுக்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்கின்றது அல்லவா, இல்லையா? அப்பொழுது என்ன சொல்ல வருகின்றார்கள்? உண்மையான ஞான அர்த்தத்தில் என்னவென்றால், அங்கே மனக்கவலை என்பது என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். மனக்கவலை என்பது
உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை தான் அந்த பெரிய மனக்கவலை. அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, அறிவாளியாக இருந்தாலும் சரி, பெரிய அரசு, பெரிய பதவி, எல்லோருமே, எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே கவலை, ஏழைகளாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு மனக்கவலை என்பது மரணம். மரணம். இந்த மரணம் தான் எல்லாருடைய மனதிலே கவலையாக உள்ளுக்குள்ளே பதுங்கி இருக்கின்றது. அதை பற்றி பேசினால் எல்லோருக்குமே ஒரு உடனடியாக ஒரு பயம் வந்துவிடும். இப்பொழுது ஏன் நீங்கள் நான் ஒருவரை பார்த்து நீங்கள் நாளைக்கு இறந்து போகிறீர்கள் என்று சொல்ல என்ன ஆகும் அவருக்கு? அவர் பயத்தினாலே அவர் நடுங்கி விடுவார்கள். பயம், மரணத்தை, ஏன்னா மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கின்றது யாருக்குமே தெரியாது. ஒரு இருள், கார் இருள் என்று சொல்வார்கள். அத்தகைய இருளிலே போய் என்ன நடக்கப் போகின்றது என்ற பயம் இருப்பதனால் மனிதன் மரணத்தை கண்டு பயப்படுகின்றான். ஸோ எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நாம் வெளியிலே எவ்வளவு தைரியமாக பேசியிருந்தாலும் மரணம் என்ற வார்த்தை கேட்டவுடனே எல்லோருக்குமே மனசிலே ஒரு பயம் வந்துவிடும். இன்ஃபேக்ட் என்ன சொல்வார்கள் என்றால், இந்த மரணம் என்ற வார்த்தை கேட்டால் சமாதியிலே இருக்கக்கூடிய ஞானிகள் கூட புரண்டு விடுவார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். மரணத்தை நன்கு அறிந்த ஞானிகளுக்கு கூட அந்த மரணம் என்றால் ஒரு பயம் இருக்கக்கூடும் என்பதை ஒரு ஓமையாக சொல்லப்பட்டதை ஒழி அவர்களுக்கு உண்மையிலே பயம் கிடையாது. அது ஒரு வேறு விஷயம். ஆனால் அந்த ஓமைக்காக அவர்கள் கூட, ஞானிகள் கூட அந்த மரண சமாதி நிலையிலிருந்து புரண்டு விடுவார்கள் என்று சொல்வார்கள். போகட்டும். ஸோ அந்த மனக்கவலை என்பது மரணம். அப்போது அந்த மரணத்தை தவிர்ப்பது எப்படி என்றால், நீங்கள் இறைவனடியை சேர வேண்டும் என்று, அதுதான் உண்மையான அர்த்தம். அப்பொழுது அந்த இறைவனடியை சேருவது எப்பொழுது என்றால், நீங்கள் வாழும்பொழுதே இறைவனடியை சேர வேண்டும். நீங்கள் வாழும்பொழுதே ஒரு முக்தி நிலையை அடைய வேண்டும். நீங்கள் வாழும்பொழுதே நீங்கள் ஞானம் பெற வேண்டாம். முக்தி நிலை என்பது என்ன? ஞானத்தின் மூலமாக கிடைப்பதுதான் முக்தி. நான் யார் என்று அறிந்த பிறகு நீங்கள் தன்னை அறிந்த ஞானியாக மாறுகின்றீர்கள். அந்த ஞானி ஒரு முக்தி நிலையை அடைகின்றார். அவர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய முக்தி நிலையை அறிந்து கொள்கின்றார். அதுதான் மறுபிறப்பாளன் என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் மறுபிறப்பாளன் என்று சொல்லப்படுகின்றது. மறுபடி பிறக்கின்றார்கள். வாழும்பொழுதே மறுபடி பிறப்பதுதான் மறுபிறப்பாளன். இதை சாஸ்திரங்களில் படிக்கலாம். துவிஜன் என்று சொல்லப்படுவது. ஸோ எப்பொழுது அவன் மறுபிறப்படைகின்றால், தன்னை அறிந்த, தனக்கு ஞானம் கிடைத்ததனால், தன்னை யார் என தெரிந்ததனால் அவனுக்கு அந்த ஞானம் கிடைக்கின்றது. அவன் மறுபடி பிறக்கின்றான். அப்பொழுது அவன் மரணத்தை தவிர்க்கின்றான். இதுதான் அந்த திருக்குறளுடைய அர்த்தம். வாழும்பொழுதே இறக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அதான் டை பிஃபோர் டெத் என்று சில ஞானிகள் சொல்லுகின்றார்கள். டை பிஃபோர் டெத், அதாவது ஆக்சுவல் இந்த பிசிக்கல் பாடி எப்பொழுது நாம் மரணம் அடைகின்றதோ அதுதான் டெத். அதற்கு எப்பொழுது அந்த காலம் நடக்கின்றதோ அதற்கு முன்னாலே நீ இறந்து விடு என்று சொல்லுகின்றார்கள். அதுக்கு வேறு ஒரு விவரம் தேவைப்படும். என்ன விவரம் தேவைப்படுகின்றதால், டை பிஃபோர் டெத் என்றால் நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் காலத்தை மறந்து விடுங்கள் என்று அர்த்தம். நான் என்று சொல்லப்படுகின்றது எப்பொழுது வருகின்றது என்றால், அது என்னுடைய மனதிலே நான் பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடுகள், நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் என்றெல்லாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய மனதின் மூலமாகத்தான் அந்த நாம் உருவாகின்றது. நமது குழந்தையாக இருந்தபொழுது நாம் பிறந்தது ஒரு பிரபஞ்ச மனதோடு பிறந்தோம். அந்த பிரபஞ்ச மனதிலே எத்தகைய பதிவும் கிடையாது, மறைக்கப்பட்டு விட்டது. அவனுடைய 5வது தொழிலாகிய மறைத்தல், அதன் மூலமாக பிறக்கின்ற குழந்தைகளுடைய மனதிலே எத்தகைய ஒரு பழைய பிறவியினுடைய நினைவு பதிவுகள் கிடையாது, எக்ஸப்ட் பாசிபிலி கர்ம விதிகள். ஓகே. ஸோ அப்பொழுது இத்தகைய ஒரு அந்த மறைத்தலோடு இந்த குழந்தை பிரபஞ்ச மனதோடு ஒரு கிளீன் ஸ்லேட்டோடு வருகின்றது. அதற்கு பிறகு உருவாகின்ற மனதின் மூலமாகத்தான் பல்வேறு விஷயங்கள் பதிவாக நிரப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பதிவுகளிலே மக்களுடைய அனுபவங்கள் எல்லாமே பதிந்திருக்கின்றன, நம்பிக்கைகள் இருக்கின்றன, பழக்க வழக்கங்கள், எனக்கு பிடித்தவை பிடிக்காதவை எல்லாமே இருக்கின்றன. ஐடென்டிஃபிகேஷன்ஸ் என்று சொல்லுவோம். ஐடென்டிஃபிகேஷன்ஸ், நாம சார்ந்து இருப்பது, எதையாவது சார்ந்து இருப்பது. அது மொழியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், கட்சியாக, பொருளாதாரமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், எல்லாமாக இருக்கலாம். எதையோ ஒன்று சார்ந்து கொண்டு இருக்கின்றோம். இவற்றின் மூலமாகத்தான் நம் மனதை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். இந்த மனதை தொலைப்பதுதான் டை பிஃபோர் டெத் என்று சொல்வது. இந்த மனதை நாம் தொலைக்க வேண்டும்.
இந்த மனது செயற்கையானது. ஏனெனில் அதில் சேர்க்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கும் விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு செயற்கையானது, மேலோட்டமானது. அதில் உண்மையே இருக்க வாய்ப்பு கிடையாது, உண்மை கிடையாது. நடந்த அனுபவங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன, சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் அனுபவித்த நிகழ்வுகள் மூலமாக கிடைக்கின்ற அனுபவங்கள் அதில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அது நடந்தன, அவ்வளவுதான். ஆனால் அது எவ்வாறு நடந்தன என்றால், அது தன்னுடைய கர்ம விதிகளின் மூலமாக நடக்கின்றன, அதன் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. எது நடக்க வேண்டுமோ அது நடந்து விட்டது. அதை நான் சொந்தம் கொண்டாடினால்தான் அதனுடைய தாக்கம் எனக்கு உண்டாகும். நடக்கின்ற நிகழ்ச்சியில் நடந்து விட்டன, அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்றோடு மனப்பாங்கோடு இருந்தோம். ஆனால் அதனுடைய தாக்கம் நம்மை அதாவது மகிழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது துக்கமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்பொழுது நான் அமைதியாக இருக்கின்றேன். அத்தகைய மனதை வெளியிலே இருந்து கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு 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 நிலையை உருவாக்க வேண்டும். நாம் நம்மை மனதிலிருந்து பிரித்து வைத்துக்கொண்டு மனதிலே என்ன நடக்கின்றது, அதிலிருந்து என்ன எண்ணங்கள் வெளிவருகின்றன, அது எவ்வாறு நம்மை தவறாக வழிகாட்டுகின்றது என்பதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தால் மட்டுமே போதும். மனம் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக ஆரம்பித்துவிடும். இந்த இடத்துல மனம் என்றால் ஈகோ என்று வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டும் ஒன்றுதான். மனம், ஈகோ, நான் என்ற தன்முனைப்பு எல்லாமே ஒன்றுதான். அப்பொழுது நாம் இதை ஒரு அப்சர்வர், நடக்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருப்பவர் என்ற ஒரு மனப்பாங்கோடு நாம் அதை பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் அவை நம்மேல் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. சொல்லப்போனால் அத்தகைய ஒரு அப்சர்வேஷன் மூலமாக நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய கர்மவினை பதிவுகள் எவ்வாறு எண்ணங்களாக உருமாறி நம்மை சில காரியங்களிலே செயல்படுத்த வைக்கின்றதோ அத்தகைய செயலுக்கு ஒரு தேவையே இல்லாமல் போய்விடும். ஏனெனில் மனதில் இருந்து வருகின்ற எண்ணங்களை நாம் கையில் எடுக்க மாட்டேன். ஏனெனில் அதிலே என்னை தூண்டுகின்ற செயல்கள், நடக்கக்கூடிய செயல்கள் அந்த பதிவுகள் மூலமாக நடக்கக்கூடும். அதனால் அதை நான் எடுக்க மாட்டேன் என்ற ஒரு மனநிலையோடு வருகின்ற எண்ணங்களை ஒரு வாட்ச்மேன் அல்லது ஒரு சாட்சி போல நாம் பார்த்து கொண்டிருந்தால் அந்த கர்ம பதிவுகள் கூட தானாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகின்றன. மனதிலே தற்போது நடந்த இந்த பிரிவில் நடந்த நிகழ்வுகள் மட்டும் இல்லாமல் பிராரப்த கர்மா என்று சொல்லப்படுகின்ற கர்ம வினை பதிவுகளும் இருக்கின்றன. அவை நம்ம சில செயல்களை செய்வதற்கு எண்ணங்கள் மூலமாகத்தான் தூண்டும். நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை நம்மை செயல்கள் செய்ய வைத்து அதன் மூலமாக நம்மை துன்பத்திலே ஆழ்த்தும். ஆனால் அதை எவ்வாறு நாம் ஓவர் கம் பண்ணலாம் என்றால் அதில் வருகின்ற எண்ணங்களை நாம் எதையும் கையில் எடுக்காமல் இருந்தால் அவை தானாக சென்றுவிடும். எண்ணங்களுடைய இயல்பே அதுதான். கையில் எடுக்காத பட்சத்திலே அந்த எண்ணங்கள் தானாக சென்றுவிடும். எந்த ஒரு எதிர்மறை உணர்ச்சியும் கையில் எடுக்காத பட்சத்தில் அது தானாகவே அழிந்து போய்விடும். அதற்கு உயிரே கிடையாது. மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளுக்கு உயிரே கிடையாது. அப்பொழுது அதிலிருந்து வருகின்ற எண்ணங்களை நாம் கையில் எடுக்கவில்லை என்றால் அந்த நினைவுகளே கொஞ்சம் கொஞ்சமாக தானாக அழிந்து போய்விடும். அந்த எண்ணங்களை கையில் எடுக்காத பட்சத்திலே அதனுடைய சோர்ஸாக இருக்கக்கூடிய பதிவு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வலிமையை இழந்துவிடும். அது தானாக பிற்காலத்தை அழிந்துவிடும். நாம் குழந்தை பருவத்திலிருந்து இப்பொழுது இருக்கின்ற வயது வரை நம்ம மனதிலே பதிவான லட்சக்கணக்கான விஷயங்கள் எவ்வாறு அழிந்துவிட்டனர் என்று சற்று யோசித்து பார்த்தால் நாம் இப்ப சொல்லுகின்ற ஒரு உண்மை தெரிய வரும். எண்ணங்களை கையில் எடுக்காதன் மூலம் எவ்வாறு நினைவு பதிவு தானாக வலிமை இழந்து அழிந்துவிடும் என்பதற்கு உதாரணமே நமது மனதிலே இருக்கக்கூடிய இருந்த லட்சக்கணக்கான பதிவுகள் அழிந்துவிட்டன. சிறு வயதிலே என்ன சட்டையை போட்டோம், என்ன சாப்பிட்டோம், எங்க போனோம், லட்சக்கணக்கான விஷயங்கள் மறந்து விட்டன. இப்ப மனதிலே இல்லை. எவ்வாறு அழிந்தன? ஏனென்றால் நாம் அதை பற்றி நினைக்கவில்லை, அதற்கு உயிர் ஊட்டவில்லை. இது இயற்கையினுடைய இறைவனாக படைத்த ஒரு பியூட்டிஃபுல் கிஃப்ட். மனிதனுக்கு இறைவனாக கொடுத்த வரம் என்னவென்றால், நீ உனது மனதை அழிக்க வேண்டும் என்றால் நீ எதையுமே நினைக்காதே. டோன்ட் திங்க் என்று ஞானிகள் சொல்லிவிட்டார்கள். டோன்ட் திங்க். யோசித்தால் தானே உனக்கு நினைவில் இருந்து அந்த எண்ணங்கள் வரப்போகின்றது. ஒன்று தானாக வருகின்றன எண்ணங்கள், இல்லை நீங்களாக அதை வரவழைக்கின்றன. இந்த இரண்டு வழியிலே தான் அந்த பதிவுகள் எண்ணங்களாக உருமாறி வெளியிலே வருகின்றன. அந்த எண்ணங்களை நாம் கையில் எடுத்து செயல்படுகின்றோம். துன்பங்களிலே விழுந்துமாக அனுபவிக்கின்றோம். எடுக்காமல் விட்டால் அந்த செயல் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனால் அப்படி இருந்தால் எப்படி செயல் செய்வது என்று நீங்கள் கேட்கலாம்.
செயல் செய்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நமது புத்தி, இன்டலெக்ட் என்று சொல்லப்படுகின்றது, அறிவு, அதை மட்டும் பயன்படுத்தினால் போதும். அது நமக்கு ஒரு சரியான ஒரு தர்மமான வழியை காண்பிக்கும். அதை மட்டும் செயல்படுத்த வேண்டும். எல்லோருமே அது தெரியும், இது செய்வது சரியா தவறா என்று. அத்தகைய புத்தியை மட்டும் பயன்படுத்தி காரியங்களை செயல்படுத்தலாம். ஆனால் மனதிலே வருகின்ற மற்ற தூண்டுதல்கள், ஆசைகள் இல்லையா, அவைதான் நீ இதை செய், உனக்கு இவ்வளவு கிடைக்கும், அவனை ஏமாற்று, இதன் மூலம் உனக்கு இன்பம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும், பணம் கிடைக்கும், so many things. ஸோ மனம்தான் தூண்டுகின்றது. அப்போது அந்த வருகின்ற எண்ணங்களை நீங்கள் கையில் எடுக்கவில்லை என்றால் அந்த செயலை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். அதுதான் சொல்வார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. அதைத்தான் அழகாக சொல்வார். மனதிலே 2 பிரிவுகள், ஒன்று சைக்கலாஜிக்கல் மைண்ட், மற்றொன்று இன்டலெக்சுவல் மைண்ட். இன்டலெக்ட், சைக்கலாஜிக்கல் மைண்டில் இருப்பதை நீங்கள் சுத்தமாக தவிர்த்து விட வேண்டும், அதை தொடவே கூடாது. ஆனால் இன்டலெக்சுவல் மைண்டிலே அறிவு இருக்கின்றது, அதை பயன்படுத்தலாம், அதை சிந்திக்கலாம். அங்கு சிந்தனை செய்தால் அங்கு நமது அறிவை விருத்தியாக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் இங்கே சைக்கலாஜிக்கல் மைண்டிலே நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் உங்களை துன்பத்தில் ஆழ்த்தும். எல்லாம் செயற்கையானவை. அந்த சைக்கலாஜிக்கல் மைண்டில் ஸ்டோர் செய்யப்பட்டு இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே செயற்கையானவை, பொய்யானவை, மேலோட்டமானவை. அவற்றில் உண்மையே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு வழியைத்தான் நமக்கு ஞானிகள் சொல்லிக் கொடுத்தார்கள். குறிப்பாக ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லிக் கொடுத்தார். அத்தகைய வழியை பின்பற்றினால் நமக்கு இந்த மனம் என்பதை எவ்வாறு அழிப்பது என்று தெரிந்து. அதாவது மனதை பற்றி நமக்கு சிறு வயதிலே சொல்லிக் கொடுக்கப்படாதனால் நாம் மனதோடு நம்மை ஐக்கியமாக்கி கொண்டிட்டோம். நானும் எனது மனதும் ஒன்றுதான் என்று, அதாவது பிரித்து பார்ப்பதே இல்லை. நான் வேறு மனது வேறு என்ற ஒரு உண்மையை ஏன் மறைக்கப்பட்டு விட்டது? சொல்லிக் கொடுத்திருக்கலாமே. சிறு குழந்தை எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு படிப்படியாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கலாம். சொல்லிக் கொடுக்கவில்லை. அதனால் என்னவாயிற்று? இன்று நாம் சொன்னோம்னால் அது எவ்வாறு எனக்கு பழக்கமாகிவிட்டது, நான் அப்படித்தான் இருப்பேன், நான் தான் இதை நடத்துகின்றேன், நான் இல்லாவிட இந்த நான் என்னது உலகத்தையும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த நானை தொலைத்தால் யாருமே கிடையாது. ஒரு சிறிய ஒரு உதாரணம், நாம் கண்ணை மூடிக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்து கொண்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைதி, அந்த அமைதியிலேயே நம்முடைய கவனத்தை முழுவதுமாக வைத்துக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்து இருந்தோமானால் நமக்கு உண்மை தெரிய வரும். என்னவென்றால், அவ்வாறு கண்ணை மூடிக்கொண்டு அந்த அமைதியிலே, உள்ளுக்குள்ள இருக்கின்ற அமைதியிலே நாம் கவனத்தை வைத்துக்கொண்டு இருந்தோமானால் நாம் யார் என்பதை நமக்கு ஞாபகம் வராது. நாம் யார் என்பதே எனக்கு தெரியாது. நான் ஒரு ஆணா பெண்ணா என்பதை என்னால் உணர முடியாது. என் உடலை உணர முடியாது. என்னுடைய கை கால்களை உணர முடியாது. நான் யார்? எனக்கு 15 வயது ஆகிறதா, 30 வயது ஆகின்றதா, 70 வயது ஆகின்றதா என்று உணர முடியாது. நான் ஆணா பெண்ணா என்று உணர முடியாது. எப்பொழுது? கண்களை மூடிக்கொண்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைதியிலே உங்கள் கவனத்தை வைத்துக்கொண்டு எந்தவித எண்ணங்களையும் கவனிக்காமல், மனம் எண்ணங்களை அனுப்பி கொண்டு இருக்கும், ஆனால் அவற்றை தள்ளிவிடுங்கள். வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு அமைதியாக உட்கார்ந்து அந்த கவனத்தை அமைதியிலே வைத்துக்கொண்டு உட்காருங்கள். நீங்கள் யார் என்றே உங்களால் உணரவே முடியாது. எனது நாக்கு இருக்கின்றதா என்றே தெரியாது, எனது கை இருக்கின்றதா என்றே தெரியாது. கண்ணை திறக்கக்கூடாது, திறந்தால் தெரிந்து விடுது கை இருக்கிறது. அதாவது என்னுடைய உடலையே என்னால் உணர முடியாது. நான் இருக்கின்ற அப்பொழுது நானே இல்லை என்பதுதானே உண்மை. அப்பொழுது அந்த நான் ஆனால் இருக்கின்றேன் என்ற ஒரு சிறிய உணர்வு மட்டும் இருந்து கொண்டும் அதுதான் அந்த இறைத்தன்மை. அந்த இறைத்தன்மை தான் நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு நம்மை வழி நடத்துகின்றது என்று சொல்லலாம். அப்பொழுது இத்தகைய ஒரு சிறிய ஒரு பயிற்சியின் மூலம் நாம் யார் என்பதை நாம் யாருமே இல்லை என்ற உண்மையை தெரிந்து கொள்ளலாம். அப்படி நானே கிடையாது என்ற பொழுது அப்புறம் மதம் ஏது, மொழி ஏது, ஜாதி ஏது, எதுவுமே கிடையாது. நான் என்பதே கிடையாது. அதுதான் ஞானம். இத்தகைய ஞானத்தை தான் நாம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நம்மால் முடிந்த அளவிலே எங்களுடைய லயன்ஸ் கிளப்போட பிரசிடென்ட் நான் இங்கே அம்பத்தூரிலே மற்றவர்களுக்கு இதை நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வகுப்புகள் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறோம். பள்ளிக்கூடங்களில் சிறு குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் மூலமாக அவர்கள் தாங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதை மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞானம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும். அந்த ஞானம் மட்டும் உலகம் முழுவதும் பரவினால் இந்த பூமியே அமைதியானதாக மாறிவிடும்.
இது இல்லாதனால இந்த தலைவர்களுக்கு நம்முடைய அரசியல், பொருளாதார, மத தலைவர்களை இதை முன்னிறுத்தாதனால்தான் அவர்களுக்கு தெரியவில்லை. இதை தெளிவாக சொல்லாதனால்தான் இன்று இத்தகைய பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு இருக்கின்றோம். இந்த உலகமே அழிந்து போகக்கூடிய நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை. ஆக உலகம் அமைதியோடு வாழ வேண்டும் என்றால் நாம் முதலிலே நம்மை அறிய வேண்டும். இது ஒரு தனி மனித மாற்றத்தால் தான் நடக்கும். மற்றபடி ஒரு கும்பலாக எல்லாம் நடக்காது. ஒரு அமைப்புகளால் இதால் உருவாக்க முடியாது. ஆனால் ஒரு தனி மனித விழிப்புணர்வின் மூலமாக தான் இத்தகைய மாற்றத்தை உண்டாக்க முடியும். அவ்வாறு உண்டானால் சமுதாயம் நல்லபடியாக அமைதியாகவும் ஆனந்தமாக வாழும், மக்களும் ஆனந்தமாக வாழ்வார்கள். இதுதான் ஞானம். இதைத்தான் நான் சொல்வதற்கு வந்தேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு கேள்வி என்ன கேட்கலாம், ஒரு எமர்ஜென்சி வெளியே கிளம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் இருக்கு கிளம்புறேன். தேங்க்யூ. சரி பண்ற அளவுக்கு நீங்க முயற்சி எடுத்துட்டீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் வச்சுக்கலாம். சரிங்க, தேங்க்யூ.